கோலி டாக் கோலிவுட் நியூஸ். விக்ரம் கிட்ட மொத்த கால் ஷீட் கேட்ட கௌதம். சிம்பு நடிப்புல அச்சம் என்பது மடமையடா படத்தை இயக்கிட்டு இருந்த போதே தனுஷ் நடிச்ச என்னை நோக்கி பாயும் தொட படத்தையும் இயக்கிட்டு இருந்தாரு கௌதம் மேனன். அந்த படம் இன்னும் முடியாத நிலையில அடுத்தபடியா விக்ரம வச்சு ஒரு படம் இயக்க போறதா அறிவிச்சாரு. தன்னோட பாணியில ஒன்லைனையும் விக்ரம் கிட்ட சொல்லி ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு இயக்க போறதா சொன்னாரு. அதை கேட்ட விக்ரம் அந்த கதையில ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. அதனால வாலுபட டைரக்டர் விஜய் சந்தர் படத்துல நடிச்சுக்கிட்டே கௌதம் மேனன் படத்துல நடிக்க முடிவெடுத்த விக்ரம் 2 படங்களுக்கும் கால் ஷீட்டை பிரிச்சு கொடுக்க முன் வந்தாரு. ஆனா கௌதம் மேனனும் என் படத்துக்கு மொத்த கால் ஷீட்டா 60 நாட்கள் தரணும்னு கேட்டாரு. ஆனா விஜய் சந்தர் படத்துல 4 மாதங்களா நடிக்க கால் ஷீட்டை பிரிச்சு கொடுத்துட்ட விக்ரம் மொத்த கால் ஷீட் தர்றதுக்கான வாய்ப்பில்ல, மாசம் 10 நாட்கள் வீதம் தர்றதா சொன்னாராம். ஆனா அதுக்கு கௌதம் மேனன் உடன்படல. அதனால உடனடியா விக்ரம் படத்தை இயக்க திட்டமிட்ட கௌதம் மேனன் விக்ரம் வேறொரு படத்துலயும் கமிட் ஆகி இருக்கிறதுனால அந்த படம் முடியும் தருவாயில இருக்கும் போது தன்னோட படத்தை தொடங்கும் முடிவுல இருக்காரு.